பொதுவாக சம்பாதிக்கிறது ஆண்களோட வேலை. சம்பாத்தியம் பண்ணுறது புருஷ லட்சணம். ஆண்கள் பாருங்கள், தொழில்துறையாகட்டும் வேலைவாய்ப்புகளாகட்டும் அதிகமாக பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக சம்பாத்தியம் பண்ணுவாங்க. சில இடங்களில் ஆண்கள் பெண்களும் சேர்ந்தே வேலை பார்க்குறாங்க. இன்றைய காலகட்டத்தில் 2 வருமானம் வர்றது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கு மட்டும் இல்லை, பண்டைய காலத்திலேருந்தே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேட்டைக்கு போன காலங்கள்லாம் உண்டு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விதிவிலக்காக ஆண்களுக்கு வேலை இருந்திருக்காது, பெண்கள் மட்டும் வேலைக்கு போவாங்க. இதுதான் இங்கே பிரச்சனையாக ஆரம்பிக்குது. அது 2 விதமான பிரச்சனைகள். ஒன்று, அந்த ஆணுக்கு ஒரு ஈகோ வரும். நீ என்ன சம்பாதிக்கிறது, நான் என்ன வீட்டை உட்காந்து சாப்பிட்றது, என் கௌரவம் தெரியுமா, அது என்னோட கௌரவத்துக்கு குறைச்சல், நான் யார் தெரியுமா. இவருக்கு சரியான வேலை கிடைச்சிருக்காது, அந்த மனைவி வேலை போது சம்பாதிக்க மாட்டார். வீட்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் வறுமை உண்டாகும். வந்து சில இடங்களில் ஆண்கள் சம்பாதிச்சிருவாங்க, சரி போயிட்டு வாமா அப்படின்னு ஒரு புரிந்துணர்வு உண்டாகும், போயிட்டு வான்னு சொல்லி சம்பாதிக்கிற ஆண்களும் இருக்கிறாங்க. ஆனால் சமூகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆணவர் கேவலமாக பேசும். வீட்டோட மாப்பிள்ளை வீட்டை உட்காந்து சாப்பிட்றான், சமூகத்துக்கு விவரப்படுத்துவாங்க. இது பறவை இனங்களில் பெண் பறவை வேட்டைக்கு விரை தேட போகும்போது ஆண் பறவை அடைகாக்கிறதும், பெண் சிங்கம் வேட்டைக்கு போகும்போது ஆண் சிங்கம் வீட்டை காத்துக்காக்கிறதுலாம் சகஜமான விஷயம்தான். இது மனித குலத்தில் மட்டும்தான். ஏதோ பெண்கள் வேலைக்கு போகும்போது ஆண்கள் இருந்தால் அது அவமானமாக அந்த சமூகமும் பார்க்குது, சில கணவர்களும் ஆண்களும் பார்க்குறாங்க. இந்த நிலை மாறணும். சம்பாதிக்கிற அப்படிங்கிறது புரிச்ச லட்சணம் மட்டும் இல்லை, பெண்களுக்கு லட்சணம் தான். அதனால் யார் வேணாலும் சம்பாதிக்கலாம். நமக்கு தேவை மகிழ்ச்சியான குடும்பம். அதை மட்டும் உச்ச இலக்காக வச்சுட்டு இந்த ஆண்கள் தேவையில்லாத வெட்டி பந்த அந்த ஈக்குவலம் தூர போட்டு வேலைக்கு போகிற பெண்கள் தான் ஆதரவு கொடுக்கும்.